ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்மியான சூப்பரான இந்த ஜவ்வரிசி வடை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஜவ்வரிசி வடை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். சின்னதாக மெலிசாக இருக்கும் இல்லையா, அந்த ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க. அது ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாங்க. நல்லா அலசிட்டு ஊற வைங்க. நல்லா ஊறி வரணும். நம்ம அரைக்க போகிறது இல்லை. இது அதில் ஊறுறதுலேயே தான் மாவு போல் இருக்கணும். வேணும்னா நீங்கள் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட ஊற வச்சுக்கோங்க. இப்படி கையில் எடுத்து உடைச்சா உடையுது பார்த்திங்களா, நல்லா நசுக்குன்னா மாவு போல் போகுங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு தண்ணியை வடிங்க. தண்ணி வடிக்கிறப்போ ஜவ்வரிசி கீழே போகுது அப்படின்னு தோணுச்சுன்னா ஜல்லடையை வச்சு வடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு தண்ணியே தேவையில்லை. இப்போ இந்த ஜவ்வரிசி கூட 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் போட்டுக்கிறேன். ஏன்னா பைண்டிங்க்கு வேணும். இது கூடவே வெங்காயம் ஒரு புடி அளவு வெங்காயத்தை போடலாங்க. அது டேஸ்ட் அதிகம் கொடுக்கும். அதுக்காக தான் வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாகவே சேருங்க. கொஞ்சம் இஞ்சியை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. கேரட்டு இது கூட எக்ஸ்ட்ரா சும்மா பிள்ளைங்களுக்கு டேஸ்ட்டுக்காக தான் கேரட் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் தேவையில்லை, அதுக்கு பதில் மிளகாய் தூள் சேருங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா பிணைஞ்சு கொடுக்கணுங்க. இது கூட முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட், அதுதான் வறுத்த கடலை. ஏன்னா அது போட்டால் மட்டும்தான் வடை சுட வரும், இல்லைன்னா பிரிஞ்சு ஓடிடுங்க. வறுத்த கடலையை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்து நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் பதியமாக அரைக்கக்கூடாது, பவுட்ரு பண்ணிடணும். பவுட்ரு பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கோங்க. ஏன்னா மாவோட பதத்தை பார்த்துக்கிட்டு நம்ம அதில் இன்னும் கூட குறைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி அதில் கொட்டி நல்லா கையால் பிணைஞ்சு கொடுங்க. மாவு போல் வருங்க. நல்லா வடை சுடுற பக்குவத்துக்கு நல்லா கையாலேயே அதை பிணைஞ்சு கொடுங்க. நல்லா பிணையவும் வரும். செம்ம சூப்பராக எடுத்து வாயில் போட்டு பார்த்தா இப்பயே டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெயில் பொரியிறப்போ இந்த ஜவ்வரிசிலாம் செம்ம சூப்பராக பொரிஞ்சு வரும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. வடையை செய்கிறப்போ எண்ணெயில் பிரிஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டான பக்குவத்துக்கு பைண்டிங்க்கு கடலையே நம்ம சேர்க்கணும். எக்ஸ்ட்ரா உருளைக்கிழங்கு இருந்தால் கூட வச்சுக்கோங்க. அப்படி பிரிஞ்சு போகிறா போல் இருந்தால் இது 2த்தையும் நம்ம சேர்த்து உடனே நம்ம வடை சொல்லலாங்க. இப்போ எண்ணெயை காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சுக்கோங்க. கையை நல்லா நனைச்சி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சி வடை போல் தட்டிக்கோங்க. வடையாக தட்டி சுட்டு எடுக்கலாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ கொஞ்ச நாளில் ரொம்ப நாளாகவே நிறைய ரிசப்ஷனில், நிறைய ஃபங்க்ஷனில் நம்ம இந்த ஜவ்வரிசி வடையை பார்க்குறோம். சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் செஞ்சப்போலாம் அது பிரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னே எனக்கு புரியல. அப்போ தான் தெரிஞ்சது, இந்த கடலைலாம் இருக்கு இல்லையா, பைண்டிங்க்கு மாவு இருக்கு இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இப்படி பிரிஞ்சு போகிறப்போ நம்ம போடணும் அப்படிலாம் நானாகவே 2 வாட்டி சுட்டு பார்த்து தாங்க கற்றுக்கிட்டேன். நீங்களும் இது போல் வச்சுக்கோங்க. பிரிஞ்சு போச்சுன்னா பயந்துடாதீங்க. நீங்கள் இது போல் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டி செய்கிறப்பே வரவும் அப்படிலாம் சொல்ல முடியாது. சில பேர் கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். சில பேருக்கு இந்த தப்பு நடக்கும். அதை மட்டும் பார்த்துக்கங்க. நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவ்வளோ சூப்பர் ரெசிபிங்க. அவ்வளோ எம்மியாக இருக்கும். பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. பாருங்கள், ஒன்றுமே ஆகலை. திருப்பி போட்டு செம்மையாக எடுக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா மட்டும் கையில் உருளைக்கிழங்கோ இல்லைன்னா கடலையோ வச்சுக்கோங்க. சரியாக வரலன்னா போடுறதுக்காக மட்டும்தான். சரியாக வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக எப்பயும் போல் நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த வடை சீரியஸாகவே எல்லா வடையை விட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு தாங்க இது. சூப்பராக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் திரும்ப திரும்ப கேட்குறதெல்லாம் ஒன்று தான். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது செம்ம சூப்பர் ரெசிபிங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எம்மியாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் தான் சின்ன ஜவ்வரிசி மட்டும்தான் போடலாமான்னா அப்படிலாம் இல்லை. பெரிய ஜவ்வரிசியில் கூட செய்யலாம். ஆனால் சின்ன ஜவ்வரிசினா கொஞ்சம் சீக்கிரமாக ஊறிடும் இல்லையா, அதுக்காக தான் சின்ன ஜவ்வரிசி எடுத்தது. மெயின் ரீசன் அவ்வளவுதாங்க. வேறு ஏதாவது மறந்துருக்கேனான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்லிட்டேன். பாய்.